வீதி கட்டமைப்பு உள்ளிட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சில பகுதிகளில் வடிகான் கட்டமைப்புகள் சீரின்றி காணப்படுவதனால் மக்கள் பெரிதும் அல்லல் படுகின்றனர். புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட சேவுகன் தீவு கிராமமே இது. இந்த கிராமத்தில் 90 குடும்பங்களைச் சேர்ந்து 1000 பேர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பிரதேச மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக மீன்பிடி தொழில் காணப்படுகின்றது. குறித்த பகுதியில் அண்மை காலமாக திட்டமிடப்படாத வகையில் இறால் பண்ணைகள் மற்றும் உப்பளங்கள் அமைக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சைக்கிள் அங்க தூக்கிட்டு தான் போறோம், தோல்ல வச்சுட்டு தான் தூக்கிட்டு கொண்டு போறது. முக்கியமான சொன்னா பூசை பிடிச்சா இறால் பண்டுகள் வருது, சொல்லி கேட்காம அடிக்கிறாங்க பண்டுகள். அதான் முக்கியம். ரோட்டு இந்த அளவெளி எல்லாம் மிச்ச தண்ணியால பாதிப்பு. முக்கியமா நம்ம ரோட்டு தான் பிரச்சனை. நம்மளுக்கு மழை காலத்துல எங்களோட வீடுகளுக்கெல்லாம் நிறைய தண்ணி வந்துடும். இந்த இறால் பாம்புகள் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா எங்களோட கடல் இந்த தண்ணி கடலுக்கு போயிடும். கடலுக்கு போகாம தேங்கி நிக்கிறதால தான் வீடுகள்ல மிச்சமே பாதிக்குது. எங்க இந்த ஊர் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரோட வீடுமே பாதிக்கிறது தான். குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் பண்ணை நடவடிக்கை காரணமாக நீர் வழிந்தோடாமல் தேங்கி நிற்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சிறந்த வடிகால் வசதியின்மையினால் நீர் வழிந்தோடாமல் தேங்கி நிற்பதுடன் நுழம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். மழையுடனான காலநிலை தொடரும் நிலையில் தமக்கான வடிகான் வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு உரிய அதிகாரிகளை மக்கள் கோருகின்றனர்.